بسم الله الرحمن الرحيم. عن أبي درداء رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أيعجز أحدكم أن يقرأ في ليلة ثلث القرآن قالوا كيف يقرأ ثلث القرآن. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லுக்குமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அந்த விஷயத்திற்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பல முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து என்று வருகிறேன். அருமையானவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அயஅஜிஸு அஹதுக்கும் அன் யக்ரஅ ஃபீ சுலுதுல் ஐயக்ரா ஃபீ லைலத்தின் சுலுதுல் குர்ஆன். உங்களில் ஓரிரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி ஓத முடியாதா என்று கேட்டார். உங்கள ஓரிரவில் ஒரு ஆளு குர்ஆனினுடைய மூன்றில் ஒரு பகுதி குர்ஆனை ஓத முடியாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்டார். அவங்க சொன்னாங்க, கைஃப யுக்ரவு சுலுதுல் குர்ஆன், எப்படி மூன்றில் ஒரு பகுதி, மூன்றில் ஒரு பகுதினா 10 ஜுஸ், ஒவ்வொரு நாளும் 10 ஜுஸ் ஓதணும் அப்படிங்கிறது எப்படி முடியும் அப்படி மாதிரி சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ். எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகள் முதல் கொண்டு மனப்பாடம் வைத்திருக்கக்கூடிய சூரா, மிக சிறிய சூரா. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய சூரா சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு சூரா. அந்த குல் ஹுவல்லாஹு சூரா யஅதிலு சுலுதுல் குர்ஆன், அது மூன்றில் ஒரு பகுதிக்கு ஓதுவதற்கு நிகரானது என்று சொன்னாங்க. அதனாலதான் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுனா 3 தடவை ஓதிக்குவாங்க. இப்போ துஆ ஓதுறதுக்கு முன்னாடி கூட ஃபாத்திஹா சொல்லி என்ன பண்றோம், அல்ஹம்து சூரா ஓதிட்டு 3 தடவை குல் ஹுவல்லாஹு ஓதுவதற்கு காரணம் என்ன? ஒரு ஆணை ஓதிய நன்மை, மூன்றில் ஒரு பகுதினா 3 தடவை ஓதுனா ஒரு முழுமையான ஒரு ஆணுடைய நன்மை கிடைக்கும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இரவில் குல் ஹுவல்லாஹு ஓதிக்கோங்க, அது மூன்றில் ஒரு நன்மையை பெற்று மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம், புகாரி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ ரஜுலன் அலா சரீர், ஒரு படையை அனுப்பி வைத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த படைக்கு ஒரு மனிதனை தளபதியாக நியமனம் செய்து அந்த மனிதனுடைய தளபதி அவருடைய தலைமையில ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, வக்கான யக்ரவுலி அஸ்ஹாபிஹி, அந்த தளபதி தான் தொழு வைப்பார், அவர் தான் அமீர், அவர் தான் தொழு வைப்பார். அவர் நான் தொழு ஃபீ ஸலாத்தி, அவருடைய தொழு வைக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் தொழுக வைக்கக்கூடிய சமயத்தில் அவர் தொழுகையில் எதை ஓதினாலும் இறுதியாக என்ன ஓதுவாரு அப்படின்னா, ஃபயஹ்திமு பிகுல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு சூரா ஓதிதான் தொழுகையை நிறைவு செய்வார். ஏதோ ஓதுனாலும் சரிதான், கடைசியா என்ன ஓதுவாரு, குல் ஹுவல்லாஹு சூரா ஓதிதான் அவர் தொழுகையை நிறைவு செய்வார். ஃபலம்மா ரஜஅு, அவங்க அந்த படை திரும்பி வந்த பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நினைவுபடுத்துறாங்க. இவர் இப்படி செய்கிறாரு, எங்களுக்கு ஒரு ஆள் தளபதியா நியமிச்சிங்க, அவர் எங்களுக்கு தொழுவ வச்சாரு. ஆனா அவர் தொழுகையை நிறைவு செய்யும் பொழுது ஓதக்கூடிய நிறைவுக்கு வரும் பொழுது குலூல்லா ஓதி தான் நிறைவு செய்கிறார் என்று சஹாபாக்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சலூஹு அவர்கிட்ட கேளுங்க, நீ ஐயஷையின் இஸ்னாஉ தாலிக, ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேளுங்க. அவர்கிட்ட ஏன் அப்படி செய்தீங்கன்னு கேளுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு ஃபஸலூஹு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. ஃபகால அவர் சொன்னாரு, லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி பேசக்கூடிய சூரா. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தனித்தவன் என்று அல்லாஹ்வுடைய தன்மையை மட்டுமே பேசக்கூடிய சூரா. லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி சொல்லக்கூடிய சூரா அது. வ அன உஹிப்பு, நான் அதை பிரியப்படுகிறேன், நான் அதை பிரியப்படுகிறேன். அன் அக்ரஹா, அதை ஓதுவதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். காலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அக்பிரூஹு, அவருக்கு தெரியுங்கள், அவருக்கு அறிவியுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று சொல்லுங்க அப்படின்னா. அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய சிஃபத் இருப்பதனால் அதை நான் விரும்பி நான் எல்லா தொழுகையிலையும் போதுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான், அதை விரும்பி செய்வதனால் அல்லாஹ்வும் விரும்புகிறான் என்று அவருக்கு சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். குபா மஸ்ஜித் குபா, அந்த குபா மஸ்ஜிதுக்கு ஒருவரை இமாமாக நியமிக்கப்படுகிறது. அவர் தன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குபா மஸ்ஜிதில் இமாமாக நின்று தொழுக வைக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்பொழுது தொழுகையை ஆரம்பித்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹ் ஓதுவார். குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு அதுக்கு பிறகுதான் வேற சூறாவே ஓதுவார். குபா மஸ்ஜிதுல இமாம் நியமிக்கப்பட்டவர் எப்பொழுது தொழுகையை ஆரம்பித்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு அதுக்கு பிறகு வேற சூறா ஓதுவார். மக்கள் எல்லாம் கேட்டாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூரா, ஒரு இமாம் டெய்லி குல் ஹுவல்லாஹ் ஓதுனா இவருக்கு வேற சூறாவே தெரியாதா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பேசிடுவாங்க. அதே போல எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க குல் ஹுவல்லாஹ் சூறா ஓதிக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி ஆரம்பிச்சாலே இதுதானே ஆரம்பிக்கிறீங்களே, மாற்றி ஓதக்கூடாதா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு, நான் அதை விரும்பி தொழுக வைக்கிறேன், நான் எனக்கு அது பிடித்தது, அதை விரும்பி நான் செய்கிறேன், விரும்பினாலும் தொழுக வைக்கிறேன், இல்லாட்டி வேற ஆளை வச்சு நீங்க தொழுக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கெல்லாம் அவர் தான் தொழுக வைக்கணும்னு விரும்புறாங்க, வேற யாரையும் விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு சொல்லப்படுது, இன்ன ரஜுலன், ஒரு மனிதர், யா ரசூலுல்லாஹ் இன்னி உஹிப்பு ஹாதிஹி சூரா, இந்த சூரா விரும்பி நான் விரும்புகிறேன் என்று சொல்றார். இந்த சூறாவை விரும்புகிறேன், அதனால் அதை விரும்பி நான் தொழுக வைக்கிறேன் அப்படிங்கிறார். அது குல் ஹுவல்லாஹ் சூரா. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு நீங்க சொல்லுங்க, இன்ன ஹுப்பக இய்யாஹா, அந்த சூறாவை நீ விரும்புவதால் அது ஹலக அல் ஜன்னah, உன்னை அது சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் என்று சொன்னார். அந்த சூறாவை நீ விரும்புவதால் உன்னை அது ஹலக அல் ஜன்னah, அது சூறா உன்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றார். அப்புறம் சூரத்துல் இக்லாஸ் அப்படிங்கிறது மகத்துவமானது. அந்த சூறாவை விரும்பி ஓதுவதனால் அது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அதை விரும்பி நாம் ஓதுவதனால் அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்று தரும் என்பதெல்லாம் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ். திருமதி புகாரி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.